ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கனவா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்ன கனவா மீன் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னா அதையும் நம்ம வீடியோவில் பார்ப்போம். இது கனவா மீன் சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கனவா மீன் தலைப்பக்கத்தை நம்ம இழுத்தோம்னா அதில் உள்ளது எல்லாம் வந்துடும். அதில் நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடணும். மேலே உள்ள தோலையும் இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணுனா அதுவும் அழகாக வந்துடும். கனவா மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மாதிரி எல்லா மீனையும் நம்ம சுத்தம் பண்ணிவிடுவோம். சுத்தம் பண்ணி நம்ம அரிஞ்சு வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு சிசர் எடுத்து இந்த மாதிரி அரிங்க. இதில் முள்ளுலாம் இருக்காது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மீனில் நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம். இப்போ நம்ம கறி குழம்பு மாதிரி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் 2, பூண்டு ஒரு 10 பல் சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. வெட்டி போட்டுட்டு அதையும் வதக்குங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, தக்காளி ஒரு 3 போட்டிருக்கேன். சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி 3 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியோடு நல்லா போட்டு கிளறுங்க. அது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா குழையின்னு. பச்சை மிளகாய் 1, மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப மல்லித்தூள் போடக்கூடாது. மல்லித்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப போடக்கூடாது மல்லித்தூள். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இருங்க. தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சிடுச்சு. இது நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டு எண்ணெய் நல்லா பிரியட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுருவோம். கனவா மீன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணிலாம் ஊற்ற வேணாம். கனவா மீனிலேயே தண்ணி இருக்கும். நம்ம தண்ணி சொட்டு கூட ஊற்றலை. உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷம்.
பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றல, அதே தண்ணி விட்டுடும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ மூடி போட்டு அது சற்று நேரம் வேக விடுவோம். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம மல்லிக்கீரை தூவிக்குவோம். பாருங்கள், கனவா மீன் குழம்பு எவ்வளோ அழகாக கிரேவி மாதிரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் பண்ணுறது. கனவா மீன் சுத்தம் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.